திருப்புகழ் 485. எழுப்பு தோல் மயிர் நாடி குழாம் இடை இருக்கு சீ புழு ஓடு அடை மூளைகள் இரத்தச் சாகர நீர் மலம் மேவிய கும்பி ஓடை இழைப்பு சோகைகள் வாதம் விலாவலி உழைப்பு சூளையோடே வலுவாகிய இறைப்பு கேவல மூல வியாதியோடு அண்டவாதம் குலைப்பு காய் கனல் நீரிழிவு ஈழையோடு அழைப்பு காதடை கூனல் விசூசிகை குருட்டு கால் முடம் ஊமை ஊடு அரு கண்டமாலை குடிப்பு கூனம் இதே சதமாம் என எடுத்து பால்வினையால் உழல் நாயேன் உன் இடத்து தாழ் பெற ஞான சதாசிவ அன்பு தாராய் கெளிக்க போர் பொரு சூரர் குழாம் உமிழ் இரத்தச் சேர் எழ தேர் பரியாளிகள் கெடுத்திட்டே கடல் சூர் கிரி தூள்பட கண்ட வேளா கிளர் பொன் தோழி சராசரமேவி எய் அசைத்து பூசைகள் ஆயி பராபரி கிழப்பொன் காலை மேல் ஏறும் எம் நாயகி பங்கின் மேவும் வலித்து தோல்மலை ராவணனானவன் எடுத்த போது உடல் கீழ் விழவே செய்து மகிழ் பொற்பாத சிவாய நமோ ஹர சம்புபாலா மலைக்கு ஒப்பா முலையாள் குரமாதினை அணைத்து சீர் புலியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே நாயேன் உன் இடத்து தாழ் பெற ஞான சதாசிவ அன்பு தாராய் சீர் புலியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே. வெற்றி அடைவதற்காக போர் செய்த அசுரர் கூட்டம் வெளிப்படுத்தும் இரத்தச் சேறு மிக்க தேர் குதிரை யாளிகள் என்ற இவையெல்லாம் அழிந்து கடலும் சூரனும் அவனுக்கு உரிய 7 மலைகளும் பொடியாகுமாறு செய்த வேலவனே விளங்கும் அழகிய தோள்களை உடையவள் இயங்கும் பொருள் இயங்கா பொருள் என்னும் இரண்டிலும் கலந்தும் அவற்றை இயக்கியும் பூசை பெற்று கொள்கின்ற தாய் சராசரமேவி எய் அசைத்து பூசைகள் ஆயி பராபரி மேலான பொருளானவள் தனக்கு உரிமையான அழகிய எருதின் மீது ஏறும் எம்பெருமாட்டியான பார்வதியின் பக்கத்தில் இருக்கும் சிவபாலா வலிமையுடன் ஆட்டி அசைத்து தன் தோளை கொண்டு கைலாய மலையை ராவணன் எடுத்தபோது அந்த ராவணனின் உடல் கீழே விழச் செய்து மகிழ்ந்த அழகிய திருவடியை உடைய சிவாய நம என்னும் 5 எழுத்துக்கு மூலப்பொருளான சிவனின் மைந்தனே. உடல் ராவணனானவன் எடுத்த போது உடல் கீழ் விழவே செய்து மகிழ் பொற்பாத சிவாய நமோ ஹர சம்புபாலா மலைக்கு நிகரான கொங்கைகளை உடையவளான குரவர் மங்கையை அணைத்து பெருமை உடைய சிதம்பரத்தில் சிறப்பாய் விளங்கும் தெற்கு கோபுர வாசலில் வீற்றிருக்கும் தம்பிரானே. மலைக்கு நிகரான கொங்கைகளை உடையவளான குரவர் மங்கையை அணைத்து பெருமை உடைய சிதம்பரத்தில் சிறப்பாய் வடக்கு கோபுர வாசலில் மேவிய தம்பிரானே. எலும்பு தோல் மயிர் நாடி குழைகளின் நெருக்கம் பொருந்தியுள்ள சீழ் புழு என்னும் இவற்றுடன் பொருந்தியுள்ள மூளைகள் இரத்தம் நீர் மலம் என்ற இவை யாவும் உள்ள சேற்று குளமானது ஊடல் தளர்ச்சி குருதி குறைவுகள் வாயு மிகுதலால் உண்டாகும் பிணி பக்கவலி வயிற்று உளைவு சூளை நோய் பலத்த மூச்சு வாங்குதல் இழிந்த மூல நோய் விரைவாதம் குடல் இறக்கம் நடுக்குவாதம் காயும் தீ போன்ற ஜுரம் நீரிழிவு கோழையின் வலிப்பு செவிட்டுத்தன்மை கூன் வாந்திபேதி குருட்டுத்தன்மை கால் முடமாயிருத்தல் ஊனம் உள்பக்கத்தில் அறுத்து செல்கின்ற கழுத்தை சுற்றி வரும் புண்ணான கண்டமாலை என்னும் இவ்வகையான நோய்களும் இன்னும் பிற நோய்களும் எல்லாம் இவ்வுடலில் புகுந்து தீமை செய்யும் இந்த வாழ்க்கையே நிலையானது என்று உடம்பு எடுத்து பால் செய்யும் வினையீடாக திரிபவன் நான். அத்தகைய என்னை நின் திருவடியை பெற ஞானமயமானதும் எப்போதும் மங்களமாய் உள்ளதுமான உன்
தந்து அருளுவாய் ஆக. நாயேன் உன்னிடத்து தாழ் பெற ஞான சதாசிவ அன்பு தாராய். சிவமயமானதும் ஞானமயமானதும் மங்களமாய் உள்ளதுமான அன்பை தந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்றவாறு